இன்னைக்கு காலையில தான் வந்தது. ஆனா 30ன்னு போட்டு டேட் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? இன்னைக்குதான் எனக்கு இது வந்தது. இன்னைக்கு 2 டேட். இன்னைக்கு டேட் 2. இன்னைக்குதான் வருது மெசேஜ். பாருங்க, இன்னி 30 டேட் போட்டு வந்திருக்கு. ஆனா இவ்வளவு இந்த மெசேஜ நான் பார்க்கல. இன்னைக்குதான் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன டேட்? 2 டேட். 30ஆம் தேதி டேட் போட்டு எனக்கு வந்திருக்கு. இதை யாரை ஏமாத்துற மாதிரி கணக்கு நீங்களே சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நேரம் என்னன்னு படிச்சு பாக்குறேன். இது இந்த மெசேஜ் இப்ப வந்து நான் எல்லா மெசேஜும் பாக்குற ஆளு நானு. இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, இதுக்கு என்ன? இது ஒண்ணு ஆதாரம் நாங்க ஏன் இந்த மெசேஜ இப்ப காட்டணும்? நாங்க காலையில இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில இருந்து இப்ப இந்த மெசேஜ காட்ட எனக்கு காரணம் என்ன? இப்ப 30 டேட் போட்டு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு நேத்தே சரியான மெசேஜ் கிடையாது. அப்ப ஒரு வாரமா ரவுண்ட்ஸ்ல நைட்டும் பகல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. வரல சேஃப்டியா எல்லாரும் இதாயிட்டோம். இப்ப திடீர்னு இப்படி வருது. காலைல ஒரே வாட்டி வெள்ள வரும்னு சொன்னீங்கல்ல, அப்படியே நைட் சொல்லவே இல்ல. 10 மணிக்கு இந்த சைடு வந்து பரவாயில்ல. 4 மணி வந்து மேல ஏறி வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் மெயினா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ரெண்டாவது கரண்ட் 3:30 மணி வரலுமே கரண்ட் ஆஃப் பண்ணல. மூணாவது விஷயம், ஒரே ஒரு போலீஸ் கூட இங்க யாருமே கிடையாது. 2:30 மணிக்கு ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணது. 6:30க்கு தான் காலையில ஃபயர் இன்ஜினே வந்தது. இத நான் ஒரு ஆள் போய் சொல்லலாம். இந்த பையனை சொல்லுங்க, நம்மளுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணாங்களாடா? ஒரே ஒரு ஈக்காக கூட வந்து இன்ஃபார்ம் பண்ணல. எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ணா நகர் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அவரு மட்டும் தான் மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு. போன் வச்சிருக்க நாங்க வெளியே வந்துருவோம். போன் இல்லாத ஆளுங்க, வாட்ஸ்அப் இல்லாத ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. இது தலைவருக்கு போன் பண்ணி கேட்டா தலைவர் என்ன சொல்றாரு? எல்லாம் மண்டபத்துக்கு வந்து சேருன்றாங்க. எல்லா ஆளுங்களுக்கும் 3 வேளை சோறு போட்டா மட்டும் போதுங்களா? இது வந்து சொல்ற பதிலா? வீட்ல இருந்து நீங்க எந்த பொருளும் எடுக்கல. இந்த ஷால் எல்லாத்தையும் எழுப்பி நான் இட்டு வரேன். இருங்க, இந்த ஷால் இந்த ஒரு நைட்டி எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அந்த பொன் குழந்தை ஒரே ஒரு நைட்டி போட்டு இருக்கு. இப்ப நாங்க துணிக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கு பதில் எங்களுக்கு இன்ஃபார்ம் கரெக்டான இன்ஃபார்ம் பண்ணிருந்தாவே நாங்க எங்களுக்கு வேணும்ன்றத நாங்க வண்டி வச்சு எடுத்துட்டு இருப்போம். அந்த சைடு ஆத்துல இருந்து தண்ணி வருது, இந்த சைடு ஓடையில இருந்து தண்ணி வருது. சென்ட்ரல்ல மாட்டிட்டு இருக்கவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வண்டி மாட்டிக்கிச்சு, எல்லாம் மாட்டிக்கிச்சு, எல்லாமே மாட்டிக்கிச்சு. அந்த சைடுல அடிப்படை உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு. சான்றிதழ் போயிடுச்சு. சரிங்களா? கால்நடைகள் எல்லாமே போயிடுச்சு தண்ணியோட. வீட்டில் இருக்கிற பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே தண்ணியில போயிடுச்சு. வீடு சுத்தமா இருக்கு. அகதியா உள்ளூர்ல இந்த வாழ்ந்தவங்க அகதியா நின்று எழுப்புறாங்க. சர்டிபிகேட் முத கொண்டு போயிடுச்சு. நாங்க குழந்தை தூக்குறதா தண்ணி உள்ள வந்துருச்சு. இதுக்கு வந்து சொல்லுங்க, எல்லாம் எதுக்கு எதை பண்ணுறோம்?